வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். இறந்து 33 ஆண்டுகள் ஆச்சு. இன்றும் மறக்க முடியாத எவர்கிரீன் நடிகை. இவர் தமிழ் பாட்டு ரொம்பவே பிடிக்கும், அனைவருக்குமே கவர்ந்த நடிகை. யார் இவங்க? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். 6 வருடங்களில் 25 படங்களில் நடித்திருந்த நிலையில் கடைசியாக தமிழில் 3வது கண் படத்தில் நடித்திருந்தாங்க. மலையாள திரையுலகில் ரசிகர்கள் மனதில் இன்றும் தீராத துயரமாக நீடிப்பது நடிகை மோனிஷாவுடைய அகால மரணம் தான். சினிமா வாழ்க்கையில் வெற்றியினுடைய உச்சத்தில் இருந்தபோது எதிர்பாரா விதமாக நிகழ்ந்த கார் விபத்துக்குள்ளான மோனிஷாவின் உயிரை பறித்தது. மோனிஷா மறைந்து 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 5 அன்று. மோனிஷா மரணமடைந்து 33 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் மலையாளத்தில் சினிமா ரசிகர்கள் மனதில் இன்றும் அவருடைய முகம் அழியாதமாக இருக்கிறது. மோனிஷாவுடைய புகைப்படங்களுக்கு நினைவுகளும் சமூக ஊடகங்களில் அடிக்கடி கவனத்தை ஈர்ப்பதுண்டு. தற்போது ராஜாவி ரவிவர்மனின் ஓவியங்களுக்கு ஒத்தவாறு வடிவமைக்கப்பட்ட மோனிஷாவின் வீடியோ இணையதளத்தில் உலகில் பெரும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. பிரபல யூடியூப் சேனல் என்ற பயனர் ஒரு இந்த வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறாரு. மோனிஷாவுடைய நினைவில் பல ரசிகர்கள் இந்த பதிவு கீழ்கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் ஒரு அழகான வீடியோ என்று ரசிகர்கள் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நான் மோனிஷாவை நேரில் பார்த்ததில்லை, அந்த அழகை எந்த படம் அப்படியே பிரதிபலிக்கிறது கிடையாது. வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்ட அழகு. ஒரு தாமரை பூவை போல மற்றொரு ரசிகர் நிகழ்ச்சியுடன் கமெண்ட் செய்து வருகிறாங்க மோனிஷா அவர்களுடைய புகைப்படத்தை பாட்டு. மலையாளம் மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க சில வெற்றி படங்களை நடித்திருந்த மோனிஷா உன்னி, மோகன்லால் நடிப்பில் மலையாளத்தில் வெளியான ஆரியன் படத்தில் நடித்த மோனிஷா உன்னி இந்த படத்தில் தமிழ் ரீமேக்கான திராவிடன் படத்தில் சத்யராஜுடன் இணைந்து நடித்தாங்க. கார்த்திக் நடிப்பில் வெளியான உன்னை நினைச்சு பாட்டு படிச்சு ஆகிய படங்களில் நடித்திருந்த மோனிஷா உன்னி 6 வருடங்களில் 25 படங்கள் நடித்திருந்த நிலையில் கடைசியாக தமிழில் 3வது கண் என்ற திரைப்படத்தை நடிச்சிருந்தாங்க. உன்னை நினைச்சே பாட்டு படித்தேன் படத்தில் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகி பட்டையை கிளப்பியது. தனது திரை வாழ்க்கையில் மிகுந்த பிஸியாக இருந்த காலகட்டத்தில் கார் விபத்தில் மோனிஷா மரணம் அடைந்து தட்டி சென்றாங்க. 1992ஆம் ஆண்டு செப்டம்பர் வித்யா என்ற திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்த போது சேர்த்தாவில் வைத்து மோனிஷாவும் அவரது தாயாரும் பயணித்து அம்பாஸ்டர் கார் ஆனது பேருந்துடன் மோதியதால் மோனிஷா உயிரிழந்து போனாங்க. திருவனந்தபுரத்திலிருந்து படப்பிடிப்பு தளத்தில் இருவருமே எர்ணாகுளத்திற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நடந்தது. தலைக்கு ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக சம்பவ இடத்திலேயே மோனிஷா இறந்து போனாங்க. அவருடைய நினைவுகள் இப்போதுமே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா நினைத்து உருக வைத்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.